ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போத்திய சூழ்நிலையில் எங்கே பார்த்தாலும் சளி, இருமல், தொண்டை வலி, ஜுரம் அப்படின்னு இருக்குது. இது கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், எல்லாமே பறந்து போயிடும். சளியோ, இருமலோ, தொண்டை வலியோ, ஜுரமோ, உடம்பு வலியோ எல்லாமே பறந்து போயிடும். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் காமிச்சிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றாமல் வெறுமனே மிளகாய் வத்தல் போட்டு வறுக்கலாம். 6-7 மிளகாய் வத்தல் போட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் நல்லா கொஞ்சம் வறுபட்ட உடனே தனியா 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு அதையும் வறுக்கலாம். அதுக்கடுத்து மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் கசக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த உடனே கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து அதையும் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்துடணும். இதை ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும். நல்ல வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா வறுபட்ட உடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் உரித்து வச்சுருக்க வெள்ளை பூண்டை போடலாம். இது நிறைய போட்டுக்கலாம். இது ஒரு பூண்டு குழம்பு மாதிரி தான், அதனால் நிறைய வெள்ளைப்பூண்டு உரித்து போட்டுக்கலாம். அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதையும் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா நல்லெண்ணெயில் வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா வெந்து இருக்கும். இது கூட கருவேப்பிலை உருவி கழுவி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி தேவையில்லை. நல்லா வதக்கிடலாம். இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நாம் தூள் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுமே மருத்துவ குணம் ரொம்பவே நிறைஞ்சது. அது ஒன்று ஒன்றா அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது மிளகு நெஞ்சு சளி, ஜலதோஷத்தை போக்கும். லங்ஸில் அதனோட செயல்திறனை கூட்டுற பவர் மிளகுக்கு இருக்குது. அதே மாதிரி சீரகம் அஜீரணம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வயிற்று வலி இதெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். அதே மாதிரி சளி, மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல் இதுக்கெல்லாம் ஓமம் நல்ல மருந்து. அஜீரண கோளாறை போக்கி வாய்வு, வயிற்று வலியும் இதை போக்குறது சக்தி இதுக்கு ஓமத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்புல நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெயிலேயே அது வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக புளி போதும், ரொம்ப புளி தேவையில்லை. ஒரு சின்ன சைஸு எலுமிச்சம்பழம் அளவு புளி போதும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து
நல்லா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி வேக வச்சிடலாம். இது வந்து ஏற்கனவே ஆஃப் குக் ஆயிடுச்சு பூண்டு வெங்காயம்லாம். இப்போ இந்த பூண்டெல்லாம் இன்னும் கூட தண்ணியில் சேர்ந்து நல்லா இந்த பொருளோடலாம் சேர்ந்து வெந்து வரட்டும். கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது அடுத்து சோம்பு வந்து ரத்தத்தில் அதிகப்படியாக இருக்க யூரிக் ஆசிடை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இந்த பவுடரில் சேர்த்துருக்க தனியா வந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். கடுகு வந்து இருமலை கட்டுப்படுத்தும். விஷத்தை முறிச்சிரும், ஜீரண கோளாறுகளையும் சரி செஞ்சிரும். அதே மாதிரி வெந்தயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கை கண்ட மருந்து. பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ராலை குறைச்சிரும். பெருங்காயம் ஆஸ்மா வறட்டு இருமலை போக்கிடும். கருவேப்பிலை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் மிகச்சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை தவிர நம்ம பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம். பூண்டு கேட்கவே வேண்டாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், ஆக மொத்தம் இந்த குழம்புல இருக்க அத்தனையுமே வந்து ஒவ்வொரு விதத்தில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கொரோனா சூழலில் இந்த மாதிரி குழம்பு அடிக்கடி வச்சு சளி, தொண்டை வலி, இருமல்லாம் இல்லாமல் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம். இந்த குழம்பு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். ஏன்னா இதில் இருக்க பொருள்களும் பூண்டு இதெல்லாம் வந்து பால் நிறைய சுரக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் இந்த மாதிரி குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.